லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். வெடிக்கும் அஜித் பவார் விமானம், திடுக்கிட வைக்கும் சிசிடிவி காட்சி, வெளியான முதல் வீடியோ. மகாராஷ்டிர துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் சென்ற தனி விமானம் தரையில் மோதி வெடித்தது. விமானத்தில் பயணித்த அஜித் பவார் உட்பட 5 பேரும் பலியாகினர். இந்த கோர சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. இதற்கிடையே விபத்து தொடர்பான முதல் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர வைத்துள்ளது. மக்களுக்காக உழைத்த தலைவர் அஜித் பவாரை இழந்தது வேதனை. பிரதமர் மோடி உருக்கம். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மும்பையிலிருந்து பாராமதிக்கு சிறிய ரக தனி விமானத்தில் சென்றார். அவர் பயணித்த விமானம் பாராமதியில் தரையிறங்க முயன்றபோது வெடித்து சிதறியது. இதில் பவார் உட்பட விமானத்தில் இருந்த 5 பேர் உடல் கருகி இறந்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் மகாராஷ்டிரா அரசியலில் முக்கிய சக்தியாகவும் விளங்கிய அஜித் பவார் மறைவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் தலைவர் கார்கே, மகாராஷ்டிர முதல்வர் பட்னவிஸ் உட்பட முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: அஜித் பவாரின் திடீர் மறைவு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் ஒரு மிகச்சிறந்த மக்கள் தலைவர். ஏழைகள், விளிம்பு நிலையில் உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை செயல்படுத்தியவர். மகாராஷ்டிரா மக்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். இச்சம்பவத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிப்பதோடு அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். அஜித் பவாரின் சித்தப்பாவும் முன்னாள் மத்திய அமைச்சர், மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வருமான சரத்பவாரை போனில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி அவருக்கு ஆறுதல் கூறினார். அஜித் பவார் மறைவை அடுத்த மாநிலத்தில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. அஜித் பவாரின் மரணத்தில் சந்தேகம் கிளப்பிய மம்தா, விசாரணை கேட்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள். There is no safety and security of the people of this country. Even the political leaders, I do not know what is the fate of the opposition political parties, but we work very much with the. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பாராமதிக்கு சென்றபோது விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. அஜித் பவார் உட்பட 6 பேர் உடல் கருகி மரணமடைந்தனர். அஜித் பவாரின் மரணம் வேதனை அளிப்பதாக கூறிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்தார். அவர் கூறும்போது, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது பற்றி அஜித் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் இன்று நடந்த விபத்து மிக தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது. இந்த சம்பவம் குறித்து சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். எந்த விசாரணை அமைப்பும் அதன் தனித்தன்மையை இழந்துவிட்டன. சுப்ரீம் கோர்ட் மட்டுமே நம்பகத்தன்மை கொண்டதாக உள்ளது என மம்தா கூறினார். காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய், ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோரும் அஜித் பவார் மரணம் தொடர்பாக முறையான உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிறந்த தலைவரை மகாராஷ்டிரா இழந்துவிட்டதாக மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கூறியுள்ளார். அஜித் பவார் நேர்மையானவர்,
ஒரு விஷயம் முடியாது என்றால் முகத்துக்கு நேராகவே சொல்லிவிடுவார். முடியும் என்றால் அதற்காக முழு சக்தியுடன் இறங்குவார். வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதோ தம்மை சுற்றி கூட்டத்தை கூட்டிக் கொள்வதோ அவரது ஸ்டைல் இல்லை. அரசியலில் நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மைக்கு விலை கொடுக்க வேண்டும் என்பது எனது அனுபவத்தில் தெரிந்து கொண்டது. அஜித் பவார் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்கலாம் என்று ராஜ் தாக்கரே கூறியுள்ளார். வந்தே பாரத் ஸ்லீப்பர் முதல் வான் எல்லை பாதுகாப்பு வரை பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. இந்த ஆண்டுக்கான பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் இன்று துவங்கியது. பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்கள் பற்றி அவரது உரையில் இடம்பெற்றன. ஜனாதிபதி உரையை வாசிக்க துவங்கியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஜனாதிபதியின் குரல் கேட்காத அளவுக்கு சத்தம் எழுப்பினர். கடும் அமளிக்கு இடையேயும் ஜனாதிபதி முர்மு தனது உரையை தொடர்ந்தார். ஜனாதிபதி உரையில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்களானவை: சர்வதேச அளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பதில் அரசு முனைப்புடன் செயல்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி பேருக்கு கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 350 மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளது. சமூக பொருளாதாரத்தின் பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏழைகளுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் வழித்தடத்தில் இணைக்கப்பட்டதுடன் அவற்றில் சில மாநிலங்களில் அகல ரயில் பாதை திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை மையங்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. உள்கட்டமைப்பு, போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் உலகின் 3வது பெரிய மெட்ரோ நெட்வொர்க் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இருசக்கர வாகன பதிவுகளின் எண்ணிக்கை பெருமளவு உயர்ந்துள்ளது. ஏழை தொழிலாளர்கள், விவசாயிகள் நலன் கருதி கொண்டுவரப்பட்டுள்ள விபிஜி ராம்ஜி திட்டம் ஊழலை தடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு பலன் அளிக்கும், வேலைவாய்ப்பை அதிகரிக்கும். இதன் மூலம் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள் நலனுக்காக பல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன், தொழில் முனைவோர் மேம்பாடு உள்ளிட்டவற்றை மனதில் கொண்டு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி எனப்படும் லாக்பதி தீதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் லட்சாதிபதி ஆகியுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவு உயர்ந்துள்ளது. வேளாண் துறையிலும் அரசு அதீத கவனம் செலுத்தி வருகிறது. தொழில்துறை முன்னேற்றத்திற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. செமி கண்டக்டர் உற்பத்தி, எலக்ட்ரானிக் சிப் உற்பத்திக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் பாதுகாப்பு படைகள் அதன் வீரத்தை வெளிப்படுத்தின. நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நக்சல் நடமாட்டம் இருந்த நிலையில் அது குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நக்சல்வாதம் முற்றிலும் முடிவுக்கு வந்துள்ளது. ராமேஸ்வரம், பாம்பனில் புதிய பாலம் கட்டப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அஸ்ஸாமின் செமி கண்டக்டர் ஆலை அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் இந்தியா குறிப்பிட்ட வளர்ச்சியை அடைந்துள்ளது. இது விக்சித் பாரத் எனப்படும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான சரியான பாதையாக உள்ளது. பக்கிங் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 150ஆம் ஆண்டையொட்டி பார்லிமெண்டில் சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டதற்கு பாராட்டுக்கள். வந்தே பாரத் போன்ற அதிநவீன ரயில்கள் இயக்கப்படுவதால் மக்கள் பலனடைந்துள்ளனர். அதிலும் பல்வேறு வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்படுவது நவீன தொழில்நுட்பத்தின் சான்றாக அமைந்துள்ளது. ரயில்வே நெட்வொர்க்கை 100% மின்மயமாக்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. அந்த இலக்கை அடைவதன் மூலம் எரிபொருளுக்காக காத்திருக்கும் நிலை இருக்காது, செலவினங்களும் குறையும். தலித், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் என அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக இது உள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைவருக்குமானதாக உள்ளது.
சப்கா சாத் சப்கா விகாஸ் எனப்படும் அனைவருடன் கூடிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயல்படுகிறது. 2014 துவக்கத்தில் அரசின் சமூக நலத்திட்டங்கள் நாட்டின் 25 கோடி குடிமக்களை மட்டுமே சென்றடைந்தது. ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை 95 கோடியாக உயர்ந்துள்ளது. அனைவருக்குமான வளர்ச்சி திட்டம் என்பதே அரசின் கொள்கையாகவும் செயல்பாடாகவும் உள்ளது. பாபா சாஹேப் அம்பேத்கரின் வழி பற்றி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சமூக நீதி என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்படுகிறது. அந்த வகையில் 25 கோடி பேர் ஏழ்மையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஏழைகளை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீன் உற்பத்தியில் உலக அரங்கில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. கடல்சார் உணவுப் பொருள் உற்பத்தி, ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மீனவர் நலன் பாதுகாப்பில் அக்கறையுடன் செயல்படுகிறது. பெண்கள் முன்னேற்றத்தில் அரசின் சிறப்பான பங்களிப்பு காரணமாக பாதுகாப்பு படையிலும் பெண்கள் சாதித்து வருகின்றனர். நாரி சக்தி எனப்படும் பெண் சக்தியை போற்றும் அரசாக உள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அதற்கு ஓர் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. மிஷன் சுதர்ஷன் சக்ரா திட்டம் நாட்டின் வான் எல்லை பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்தும். எல்லைகளை காப்பதிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதிலும் அரசு அதீத அக்கறையுடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் ஆத்ம நிர்பர் எனப்படும் சுயசார்பு நிலையை அடைவதே நம் பிரதான இலக்காக உள்ளது. அதை நோக்கிய பல முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன என ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார். கோயிலில் பாடி பணி செய்த ஓதுவாருக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு கௌரவம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருக்கருகாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். அவருக்கு வயது 81. இவர் ஆரம்ப காலத்தில் குன்றக்குடி ஆதீனத்தில் சில காலம் திருப்பணி செய்தார். பின் திருத்தணி கோயிலுக்கு ஓதுவாராக சென்றார். அங்கு 27 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றார். இதனால் இவர் திருத்தணி சுவாமிநாதன் என அறியப்படுகிறார். தற்போது தர்ம ஆதீன தேவார பாடசாலையில் முதன்மை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழகத்தில் உள்ள மூத்த ஓதுவார்களில் முதன்மையானவராக அறியப்படும் சுவாமிநாதன் பன்னிசையில் சிறந்த நேர்த்தியாளர். இவர் தமிழக அரசின் கலைமாமணி, சென்னை தமிழிசை சங்கத்தின் பன்னிசை பேரறிஞர், பாரதிய வித்யாபவன் சங்கீத சாம்ராட் பட்டம், மாமன்னர் ராஜராஜ சோழன் சதய விழா தேவார நாயகன் விருது, தர்ம ஆதீனம் திருமுறை கலாநிதி போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவர் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் திருமுறை கச்சேரிகளும் நடத்தியுள்ளார். இவரது சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. கோயில் பணி செய்த தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் இது என சுவாமிநாதன் நிகழ்ந்தார். தஞ்சை மாவட்டத்திலே பாபநாசம் வட்டத்திலே அமர்ந்திருக்கின்ற திருக்கருகாவூர் என்னும் பாடல் பெற்ற திருத்தலத்திற்கு அண்மையில் உள்ள ஆலத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் நான் பிறந்த நான் 8ஆம் வகுப்பு பயின்ற பிறகு திருக்கடவுர் பிச்சைக்கட்டளை தேவார பாடசாலையில் ஒரு 5 ஆண்டுகளும், அதனைத் தொடர்ந்து தருமை ஆதீனத்தில் உள்ள தேவார பாடசாலையில் 2 ஆண்டுகளும் பயின்று பல ஆலயங்களில் பணி செய்து ஒரு நீண்ட நாட்களாக திருத்தணி ஆலயத்திலே பணி செய்த காரணத்தினாலே ஒரு அடையாளமாக என்னை திருத்தணி சுவாமிநாதன் என்று அழைத்தாலும், நான் பிறந்த தலம் ஊராகிய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கருகாவூர் என்ற தலத்திற்கு அண்மையில் உள்ள தலமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக இறைவனுடைய திருவுருளை பாடும் பணியை பணியாக ஏற்று ஒரு 55 ஆண்டுகள் இந்த பணியிலே பல ஆலயங்களில் பணி செய்திருக்கின்றேன். மிக நீண்ட நாட்களாக திருத்தணி ஆலயத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளேன். தமிழக அரசினாலே கலைமாமணி பட்டம் என்ற மேலும் பல பட்டங்களை என பெற்றிருந்தாலும், இந்திய அரசினுடைய சிறந்த விருதாக விளங்குகின்ற பத்மஸ்ரீ என்ற விருதினை அளிப்பதற்கு குடியரசு தினத்திலே அறிவித்திருக்கின்றார்கள். அது எங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள பெருமக்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக என்னை ஏற்று என்னுடைய சொந்த ஊரிலும் அண்மையில் உள்ள பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்ற திருப்பாலைத்துறையிலும் அடியார் பெருமக்கள் என்னை வரவேற்று பெரும் சிறப்பு செய்திருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் இறைவனுடைய திருவுருளை வணங்குவதோடு மத்திய அரசினுடைய மிகச்சிறந்த விருதாக விளங்குகின்ற பத்மஸ்ரீ விருதினை வழங்குவதை குறித்து என்னுடைய சிற்றூர்களிலும் சொந்த உறவினர்களும் இங்கு அண்மையில் உள்ள அன்பர்களும் மிக்க சிறப்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்று என்னை போற்றி மகிழ்வித்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நம்முடைய தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்து வணங்குகின்றேன்.